சென்ற பதிவிலே கண்ணதாசன் அவர்கள் தேர்தலில் தோற்றதை வைத்து ஒரு பாட்டு எழுதினாங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பதிவிலே கண்ணதாசன் அவர்களுடைய புலமையை பாருங்கள். அந்தாதி முறையிலேயே பாடல் எழுதியிருப்பார் ஒரு திரைப்படத்திற்காக. அது என்ன அந்தாதி முறை அப்படின்னா, ஒரு வரியின் முடிவை அடுத்த வரியின் தொடக்கமாக வைத்து எழுதுவதற்கு பெயர் அந்தாதி என்று பெயர். அந்த முறையில் தான் ஒரு திரைப்பட பாடலை எழுதியிருப்பார். பாடல் முழுவதுமே அந்தாதி முறையில் தான் இருக்கும். அது என்ன திரைப்படம், என்ன பாட்டுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த திரைப்படம் 3 முடிச்சு. அதில் தான் வர பாட்டு தான் இது. இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் என்ன? ஒரு படகுல ஸ்ரீதேவி, கமலஹாசன், ரஜினிகாந்த் 3 பேரும் வருவாங்க. அப்போ பாடுற மாதிரி அமைந்த ஒரு பாடல். அந்த பாடல் என்ன தெரியுமா? வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்னு முடிச்சிருப்பார். இப்போ அடுத்த வரியை பாருங்கள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டு நினைவலைகள்னு முடிச்சிருக்காரு. அப்போ அடுத்த வரி நீலைமலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் அப்படின்னு முடிச்சிருப்பார். இப்போ அடுத்த வரி கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். அடுத்த வரியை பாருங்கள். மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள். அடுத்த வரி பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனம் இரண்டும் தலையணைகள். அடுத்த வரி தனையிலையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள். புதுக்கலைகள் பெறுவதற்கு பூமாலை மணவினைகள் அப்படின்னு முடிச்சிருப்பார். இப்படி தான் பாடல் முழுவதுமே அந்தாதி முறையில் எழுதியிருப்பார். இந்த படமும் ஹிட்டு, இந்த பாடலும் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்ற ஒரு பாடல். இது பிடிச்சிருந்தா நான் எப்பவும் சொல்ல மாதிரி சொல்கிறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவிலே கண்ணதாசனின் அடுத்த கவிதைகளை பற்றி நாம் பார்ப்போம்.